சிங்கத்தை வேட்டையாடத்தான் வெப்பன்ஸ் தேவைப்படும். குள்ள நெரிக்கலாம் தேவைப்படும். கேட்ட போட்டுறா. அவனே கேட்ட பூட்டிட்டு தானே வந்திருக்கா. கிரிக்கெட் விளையாடினாதான் பணத்தை கொடுப்பியாம, விளையாடலாமா? கர்வாட் ஒரே ஓவரு. நீ போடுற 6 பால்ல 1 பால் நான் அடிக்கலனா கூட நீ எனக்கு பணம் தர வேணாம். ஏய் போடா குமாரே, ஃபுல் டாஸ் போடே. ஒரே பால்ல பகல ஒரு சன் பிவுன. ஏய் ரெடியா? என்னடா ஆச்சு? வெயிட்டுக்கு போறானே. வாவ் சச்சின், பஞ்சு முட்டாய் மூஞ்சி எல்லாம் பஞ்சு பஞ்சு. குமாரே, அடி ஓட ஓட அவன் கால ஓடி அவன. 5 காசு 10 காசு ஆக போறான். 10 காசு பறக்க நொறுக்கி எறிடா. பொறச்சா பகச்சா வயிறு எரிஞ்சா அடிச்சா பொடிச்சா எதுக்கும் துணிஞ்சா. ஆள் பைக்கில ரவுண்ட் அடிக்கும் போதே கணிச்சேன் இவர் பெரிய ஆல் ரவுண்டரா இருப்பாருன்னு. ரெடி ரெடி. போடு 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 குமாரே. பதிலடி கொடுத்துட்டு உன்ன வெல்லுவான். பகைவனு கூட இவன் பலம் சொல்லுவான். ஹீரோ குமாரே, ஆப்ல போடு. லை பாண்டி, யார்ல இவன்? யாரு நம்ம ஆளுகளை போட்டு அடிக்கிறது? ஏண்டா அதை அடிக்கிறவங்கிட்டே கேப்பியாடா லூசு? லை, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? நான் யாருன்னு தெரியுமா? ஏய், என்னங்கடா அது? எவனை பார்த்தாலும் நான் யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமான்னுக்கிட்டு. ஆமா, யார் நீ? நீ 20 மாசத்துல பிறந்தவனா இல்ல 20 அடிக்கு வளர்ந்தவனா? லை, நீ ஆளு தெரியாம பேசுற. ஏய், நீ யாருன்னு நல்லா தெரிஞ்சுதான்டா பேசுற. கசாப்பு கடையில ஆடு வெட்ட ஆரம்பிச்சு காசுக்காக ஆளை வெட்டி சம்பாரிச்சு கௌரவத்துக்காக காலேஜை கட்டி உனக்கு நீயே கல்வி வள்ளல்னு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு திரியிற போறம்போக்கு தானேடா நீ. நீ யாருன்னு கேட்டதுக்கு நான் மொத்த ஜாதகத்தையே சொல்லிட்டேன். இப்ப நான் யாருன்னு கேக்குறேன். என் பேரை மட்டுமா சொல்ற பார்க்கலாம். தெரியாதுல்ல? தெரிஞ்ச எதிரியை விட தெரியாத எதிரிக்கு தான் அல்லு அதிகமா இருக்கணும். நீ யாருன்னு கண்டுபிடிக்க எனக்கு அவ்வளவு கஷ்டமால. நீ இருக்கிற இடத்துல வந்து உன்னை துண்டு துண்ண வெட்டுறல. நீ எதுக்கு வர? நீ வந்தனா 5-6 காரு 50-60 அடி ஆளுங்க, ஆளுக்கு ஒரு குவார்டர், திங்கிறது தங்கிறது பெட்ரோல் டீசல் எக்கச்சக்க செலவு. உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? நான் வரேன் தனியா. நாளை காலையில 11 மணிக்கு உன் வீட்டு வாசல்ல முன்னாடி வந்து நிக்கிறேன்டா. முடிஞ்சா உன் சுண்டு எப்படியே உன் சுண்டு விரல் எமல படுதான்னு பாப்போம். 600 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற தைரியத்துல பேசுறியா? வாய் இருக்குன்னு வார்த்தையை விடாத. வார்த்தையை விடுறனா? செல்ல குட்டி, இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது. நீங்க பாட்டுக்கு என்னென்னவோ பேசிட்டீங்க. என்ன பண்ண போறீங்க? யாருக்கு தெரியும்? ஏதோ ஒரு கோவத்துல ஒரு ஃப்ளோல அடிச்சு விட்டேன். இனிமேதான் யோசிக்கணும். சூடா ஒரு காஃபி சாப்பிடுவோமா?